ஹாய் பிங்கீஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்கூல் ஸ்டேஷ்னரிஸ் தான். பட் இந்த வருஷம் கனிஷ்கா 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க. ஸ்டேஷ்னரியெல்லாம் அந்தளவுக்கு லைக் பண்ணல, பேசிக்கானது மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 25 ஜெல் பென் இருக்கிற மாதிரி ஆக்டேனில் வந்து ஒரு பாக்ஸே வந்து வாங்கிட்டோம். இந்த பெண்ணே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் அது வாங்கியாச்சு. அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து மினி டிக்ஷனரி வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஸ்கூலில் வந்து இந்த நியூ வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் பார்க்குறதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எப்போவுமே பேக்கில் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் கொடுத்த ஒரு பவுச்சு. ஸோ ஸ்கூலில் வந்து எப்போவுமே வந்து பென்னு, இங்க் எரேசர், ஒரு ஷார்ப்னர், 2 பென்சில், ஒரே ஒரு எரேசர் கொடுத்து ஒரு பவுச்சும் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பவுச் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸாமில் எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த முறை வந்து ஸ்கூல்லேருந்தே அதை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதான் கேம்லின் பிராண்ட்லேருந்து லெட் பென்சில் ஒன்று வாங்கினது. இந்த லெட் பென்சில் வந்து க்ரிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பிராண்டில். ஸோ அதுவுமே பிளாக்கில் கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்லைனில் மீஷோலேருந்து கரெக்ஷன் டேப் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த டேப்போட அளவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வாங்கினதுலாம் 12ன்னு இருக்கும். இதில் பாருங்கள் 25ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டேப்போட அளவே வந்து கொஞ்சம் பெருசு தாங்க. ஸோ இது வந்து செட் ஆஃப் 3 வருங்க. ஸோ 3 கலர் இருக்குது. ஃபஸ்ட்டு நீ இது யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கரெக்ஷன் டேப்லாம் இப்போ 9th ஸ்டாண்டர்டில் அலோவ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. பட் வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக டாம்ஸ் பிராண்ட்லேருந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸு. இதுவுமே ஸ்கூலில் இருந்து கொடுத்தது தாங்க. ஸோ எப்போவுமே வருஷம் ஸ்கூலில் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸும் கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸில் நிறைய கலர்ஸும் வருங்க. இந்த கலர்ஸை வச்செல்லாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்லாம் கெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கிற விஷயமே இதுவாக தான் இருக்கும். உனக்கு என்ன கலரில் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஜாமெண்ட்ரிக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க, எதுவுமே மிஸ் ஆகலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லேயே கிளாஸ்மேட் பிராண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸோட சைஸை விட அது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அடுத்ததாக ஃபெவிஸ்டிக்கில் வந்து பவர் அப்படின்னு இந்த ரெட் கலர் கேப் போட்ட மாதிரி இந்த க்ளூ ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த க்ளூ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்சி ஸ்டோர்லேயே சொன்னாங்க. ஸோ ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் போய் வாங்கினது. அதில் வந்து இது முக்கியமானது. ஏதாச்சும் இந்த ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் வந்து டைரியில் ஸ்டிக் பண்ணணும், இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்குங்க. இது நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹேண்டியாக குட்டியாக இருக்குது பாருங்கள். பாக்ஸில் கொண்டு போனாலும் சரி, பவுச்சில் கொண்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கனிஷ்காவுக்கு வந்து 2 ஜடை வந்து தான் போடுறது. அதில் ஒயிட் ரிப்பன், பிளாக் ரிப்பன் ரெண்டுமே தேவை. அதனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செட்டாக வந்து வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு லாங் சைஸ் ஸ்கேலு. இதுவுமே டாம்ஸ் பிராண்ட் தான். இந்த டாம்ஸ் பிராண்டில் வர ப்ராடக்ட்டு, இந்த லாங் சைஸ் ஸ்கேலு, ஜாமெட்ரி பாக்ஸு, லேபிள், நோட் புக்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்கூல் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ லேபிள்லாம் வந்து கடையில் காசு கொடுத்து வாங்குறதில்ல, அதுவுமே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலே வந்துடும். சாக்ஸும் அப்படி தான். ஸோ 2 ப்ளூ சாக்ஸ் இருக்கும், ஒரு ஒயிட் சாக்ஸு. அப்புறம் ப்ரௌன் ஷீட்டுமே வந்து ஸ்கூல்லேருந்தே கொடுத்துருவாங்க. இந்த முறை வந்து லாங் சைஸ் நோட்டுங்க கனிஷ்காவுக்கு. எதுவுமே ஷார்ட் சைஸ் கிடையாது. எல்லாமே வந்து ரூல்டு அண்ட் அன்ரூல்டில் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து அன்ரூல்டு தான். ரூல்டு வந்து தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முறை எல்லாமே லாங் சைஸ் நோட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டை போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்னா தான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாங் சைஸ் இது எல்லாத்துக்கும் இப்போ அட்டை போடணுங்க. அடுத்ததாக வந்து ஸ்கூலில் வந்து எப்போவுமே வந்து இந்த ஜிகே, ஐசிடி அந்த புக்கெலாம் கொடுப்பாங்க. இந்த முறை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் பிடி புக் மட்டும்தான். அப்புறம் 2 ஷார்ட் சைஸ் நோட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிடிக்கு ஒரு கிளாஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஐசிடிக்கு ஒரு கிளாஸ் ஒர்க் இருக்கும்னு சொல்லியிருந்தா. அப்புறம் ரெக்கார்ட் நோட் இருக்குது. இந்த வருஷம் தான் ரெக்கார்ட் நோட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் வந்து இதெல்லாம் தான் பண்ணணும். ஸோ இதை வச்சு தான் வந்து சயின்ஸில் வந்து மார்க் எல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த முறை லஞ்ச் பேக் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸ்கூல் பேக் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினதே இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து ரோஷன்ற ஷாப்லேருந்து தாங்க போய் வாங்கினது. இந்த ஷாப்பை சஜஸ்ட் பண்ணது
நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களில் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ரோஷனில் போய் வாங்குங்க, பேக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காகவே சரின்னு அங்கே போய் நான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஆஃபரும் அங்கே போயிட்டுருக்குங்க. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 400 சம்திங், பட் 384க்கு வந்து கொடுக்குறாங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது. ஜிப்போட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்லிங் பேக்குக்கெலாம் வரா மாதிரி இருக்குது. நல்லா பட்டையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் அந்த கை பிடிக்கிற இடத்துல வந்து அந்த சுருங்கி போயிடும். அந்த அப்படியே சுருட்டி சுருட்டி கொண்டு வருவாங்க லஞ்ச் பேக்கை. பட் இது வந்து அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. இந்த சைடு வந்து நமக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து வாங்கிட்டாங்க. நிறைய இந்த பிரிண்டட் போட்டது, அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் டிசைன் போட்ட மாதிரிலாம் லஞ்ச் பேக்கெல்லாம் வந்து முன்னெல்லாம் வாங்கிட்டு இருந்தது தான். இப்போ கனிஷ்கா வந்து அதெல்லாம் லைக் பண்ணுறதில்ல. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை லஞ்ச் பேக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கில் 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே வந்து நல்லாவே பிடிக்குங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் தான் வந்து கொண்டு போவேன். ஏன்னா ஸ்கூல் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுனால 5 ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும். ஸோ காலையில் 8:10க்கு ஆரம்பித்து 5 ஓ கிளாக் வரைக்கும் இருக்கிறதுனால தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ சம்மர்ன்றதுனால கண்டிப்பாக தண்ணி வந்து ஒரு 2 லிட்டர் தான் கொண்டு போகிறா. மீதம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, பத்தாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம். ஸ்கூல்லேயும் வந்து ஆரோ வாட்டர்லாம் இருக்குங்க, பட் வீட்டிலேருந்து கொண்டு போகிறது தான் நல்லது. ஸோ அதை எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஷூஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கம்பல்சரி வருஷம் வாங்கிடணுங்க. ஏன்னா ஒரு வருஷம் போட்டது அடுத்த வருஷம் போடுறது நல்லதில்லை. ஏன்னா அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நல்லா தேஞ்சிரும். அந்த பாதத்துக்கு உள்ளே வைக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அந்த காலோட பிரிண்டெல்லாம் வந்து இருக்கும். அதனால் ஸ்கூல் ஷூஸும் வந்து இந்த முறை வாங்கியாச்சு. சைஸ் தான் கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால நான் இந்த முறை சரவணாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. இங்கே அயனாவரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.